Hi, hello friends. இன்னைக்கு நம்ம Bujii Creates சேனல்ல அதாவது மினியேச்சர் குக்கிங்ல இன்னைக்கு வந்து நம்ம Oreo பிஸ்கெட்ல எப்படி கேக் செய்றோம் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கடாயை வைக்க போறோம். கடாய் நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ இங்க இருக்கிற உப்போட மூடி எடுத்து இந்த பக்கம் வச்சிட்டு உப்பு எடுத்து இதில் கொஞ்சமாக போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அந்த கடாயில் போடலாம். கடாயில் போட்டாச்சு. நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுடலாம். இப்போது அதை உப்பு எடுத்து அங்கேயே வச்சுட்டு அதோட மூடி வச்சுட்டு இது மூடுறதுக்கு சின்ன பவுல் எடுத்து மூடி வச்சிடுறேன். என்ன பண்றமோ? என்ன பண்ற? கொய்யாக்கா. எங்க இருக்கு கொய்யாக்கா? அட எனக்கு காமி இந்த அம்மாட்ட காமி. கொய்யாக்கா இதான். ஹாய். அத கொய்யாக்காவா? சரி சாப்பிடு. சாப்பிடு. ஏய் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இங்க பாரு சொல்லு. அம்மு நல்லா இருக்கா? சூப்பர். நல்லா இருக்கா? சூப்பர். ஷூர் சூப்பர். வாவ். வாவ் சூப்பர் சொல்லு. இப்போ நம்ம பிஸ்கெட்டு தனியாக க்ரீம் தனியாக எடுக்க போகிறோம். பிஸ்கெட் தனியாக வச்சுட்டு இதை க்ரீமை வந்து நம்ம கையால் எடுக்க போகிறோங்க. ஏன்னா நான் ஒரு கையிலே செஞ்சிட்ருக்கேன், அதனால் கையில் எடுக்கிறேன். நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம எருமைங்க பாருங்கள் எங்கடா நம்ம பலகாரத்தை காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம அதை வந்து அரைச்சி கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இது வந்து நான் பவுட்ரு வந்து இது பிஸ்கெட் வந்து பவுட்ரு பண்ணிட்டு வச்சாச்சு. க்ரீம் தனியாக வச்சிருக்கு. இது அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். அது ஒரு ஓரமாக இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்போது இது வந்து எல்லாத்தையும் கலக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கிற ஒரு பவுல் எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம தூள் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்க்கலாம். சேர்த்தாச்சு. ஓகே, இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இங்கே ஓரமாக. அடுத்து இது கூட இது வந்து பவுட்ரு பண்ண சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். நான் இங்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சுன்னு இருக்கேன். இவர் பாருங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? எங்கள் ஃபோனில் தான் பார்த்துங்கிறேன். என்ன அங்கே செய்கிறது எங்கே பார்த்துங்கிறீங்க? ஓகே, பவுடர் சுகர் போட்டாச்சு. அங்கேயே வச்சுருவோம். அடுத்து இது வந்துட்டு உப்பு வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். அப்புறம் நிறைய ஆச்சுன்னா நல்லா இருக்காது. வேண்டாம், வேணும். இது பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் தான் வந்துச்சு. ஓகே, இதையும் அங்கேயே கொஞ்சம் வச்சிருவோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா சமையல் சோடா. இது வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். ஓகே, முடிஞ்சு. அடுத்து இதையும் இங்கே தான்ச்சா இங்கே வச்சுட்டு ஆயில் சேர்க்கணும். இதை ஃபஸ்ட் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து ஆயில் சேர்க்கலாம். ஆயில் பாருங்கள் இங்கே ஒளிகிடுச்சு. ஓகே, நம்ம அடுப்பு வந்து சூப்பராக எரிஞ்சுன்னு இருக்குது. ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்க்கலாம். ஓகே, கொஞ்சமாக வந்து சேர்த்தாச்சு. அதை இங்கே வச்சுருவோம். அடுத்து பால் தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ கலக்க போகிறோம்.
ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்து அடுப்பில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நெய் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம ஆடு மாடுங்களாம் என்னடா இது புதுசாக ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்குங்க. நம்ம வந்து இதில் தான் வந்து கேக் ஊற்றி வைக்க போகிறோம். ஓகே, அலுமினியம் இதில் வந்துட்டு வச்சோன்னா ஒட்டாமல் வருமா, அதனால் அலுமினியத்தில் வந்து எடுத்துகிட்டு வைக்க போகிறேன். சுக்கு நெய்யில் வந்து தொட்டு நம்ம ஃபுல்லாக வந்து தேய்க்க போகிறோம். நான் தேய்ச்சிட்டு காமிக்கிறேங்க, நான் ஒரே கையில் செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் தேய்ச்சிட்டேன் ஃபுல்லாக. இது எடுத்து வந்து இதில் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஓகே, இதை எடுத்து நம்ம இதில் வந்து ஊற்ற போகிறோம். ஐயோ, இருங்க, நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் எல்லாத்துலேயும் இருக்கிறத வந்து ஊற்றிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம 2 வாட்டி டாப்னு வச்சோன்னா அந்த ஏர் பபிள்ஸ் வரக்கூடாது, அதுக்காக. இது எடுத்து நம்ம இதில் வந்து வச்சிடலாம். அதுக்கு முன்னால் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூடாக இருக்கா? சூடாக தான் இருக்குது. ஓகே, உப்பு சூடாயிடுச்சு. இதோ இந்த மாதிரி மூடி எடுத்துக்கோங்க. மூடி வந்துட்டு இதுக்குள்ளே சென்டரில் வைக்க போகிறோம். சென்டரில் வச்சாச்சு. இப்போ இதையே வந்து இதுக்குள்ள வைக்க போகிறோம். இப்போ வந்து வச்சிட்டோமா, அவ்வளோதான். இப்போது இந்த மூடி எடுத்து ஃபுல்லாக மூடி வைக்க போகிறோம். வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம க்ரீம் வந்து பண்ணிடலாம். க்ரீம் வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே எடுத்து வச்சுருக்கேன்ல. ஓகே, இதில் வந்து நம்ம க்ரீம் வந்து செய்ய போகிறோம். இப்போ நம்ம பால் இருக்குல்ல, பாலை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இதோடய மிக்ஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் ஒரு கட்டு காமிக்கிறேன், இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. பண்ணதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அங்கே வச்சுருக்கேன், எறும்புங்கள்லாம் சாப்பிடுதான்னு பார்ப்போம். என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் கூட இல்லைங்க, அதெல்லாம் போயிட்டாங்க. கேக் வைக்கிறதுக்கு லேட் ஆகுமா, அதனால கிளம்பிட்டாங்கலாம். கேக் வந்ததுக்கப்புறம் பெல் அடித்தோன்னா வந்துடுவாங்க. இப்போது நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆயிருக்கோங்க. சூடாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஓகே, வச்சுட்டு இங்கே வந்து நம்ம இப்போது வெந்துச்சா இல்லையான்ட்டு பார்த்துருவோம். ஓகே, எதுவும் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போது கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது எடுக்கலைன்னா தீஞ்சு போயிடும். நம்ம இப்போ எடுத்துடலாம். எப்படி ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து திருப்பி போடலாம். எப்படி வருதுன்னு தெரில, நான் சூடாக தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் திருப்பி போடலாம். இது வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வாவ், திருப்பிட்டேன். டம் 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 வருதான்னு பார்க்கலாம், இருங்க. வாவ், சூப்பராக வந்துச்சுல்ல கேக்கு, சூப்பராக இருக்குது. இங்கேப்பா. ஓகே, நம்ம கேக் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம கேக் வந்து டெக்கரேட் பண்ணிடலாங்க. போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம கேக் மேலே வந்துட்டு ஃபுல்லாக க்ரீம் வந்து தடவிட்டேன். இப்போது நம்ம டெக்கரேட்காக ஏதாவது ஒரு சாக்லேட் வந்து வைப்போம். நம்மளுக்கு கிடைச்ச சாக்லேட் வந்து இது வந்து ஜீரக மிட்டாயின்னு சொல்லுவாங்களே, அதுதான். நம்ம இதை வச்சு வந்து இப்போ டெக்கரேட் பண்ணலாம். ஓரியோ பிஸ்கெட் கேக் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போங்க, என்ன அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. எனக்கு பாப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஓகே, நல்லா இருக்காங்க கேக்கு.
கேக் வந்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரியோ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஓரியோ கேக் சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு மினியேச்சரில் தான் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் எப்பயும் பண்ணுற மாதிரியே பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எதாவது மினியேச்சர் குக்கிங்கில் வந்துட்டு வேறு எதாவது நீங்கள் சமையல் செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது சூப்பராக சந்திக்கலாம். டாட்டா பாய். இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க கேக்கை. டாயிங் டாயிங், சூப்பராக இருக்கு இல்லைங்க? ஓகே பாய்.